காலம் கடந்தாலும் மாறாத மனிதாபிமானம். 21 ஆண்டுகளுக்கு பின் ஒரு நெகிழ்ச்சியான சந்திப்பு. எல்லை கடந்த மனிதன் சவுதி மருத்துவர். போலந்து இரட்டையர்களின் 21 ஆண்டு கால நெகிழ்ச்சி பயணம். சவுதி அரேபியாவின் முன்னாள் சுகாதார அமைச்சரும் உலக புகழ்பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணருமான டாக்டர் அப்துல்லா அல் ரபியா தலைமையிலான மருத்துவ குழுவினர் செய்த இந்த சாதனை இன்றும் மனிதாபிமானத்தின் அடையாளமாக போற்றப்படுகிறது. பின்னணி தகவல்கள். அறுவை சிகிச்சை நடந்த ஆண்டு 2005 ஜனவரி 3. இடம் ரியாத்தில் உள்ள கிங் அப்துல் அஜீஸ் மருத்துவ நகரம். அறுவை சிகிச்சையின் நீளம் சுமார் 18 மணி நேரம் நீடித்த சிக்கலான அறுவை சிகிச்சை இது. பொருளாதார உதவி அப்போதைய சவுதி அரசர் அப்துல்லா பின் அப்துல் அஜீஸ் இந்த இரட்டையர்களின் அறுவை சிகிச்சைக்கான முழு செலவையும் ஏற்றுக்கொண்டார். முக்கிய நிகழ்வுகள். சிக்கலான நிலை. ஓல்காவும் டாரியாவும் முதுகெலும்பின் கீழ்ப்பகுதியில் இணைந்திருந்தனர். இது மருத்துவ ரீதியாக மிகவும் சவாலான ஒன்றாக கருதப்பட்டது. வெற்றிகரமான பிரிப்பு. 60க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அடங்கிய குழு இந்த சாதனையை நிகழ்த்தியது. அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர்கள் இருவரும் தனித்தனியாக நடக்கும் திறனை பெற்றனர். 21 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திப்பு. 2024 சமீபத்தில் போலந்தில் நடந்த ஒரு நிகழ்வில் வளர்ந்து இளம்பெண்களாக இருக்கும் ஓல்கா மற்றும் டாரியாவை டாக்டர் அல் ரபியா மீண்டும் சந்தித்தார். இது ஒரு உணர்ச்சிகரமான தருணமாக அமைந்தது. ஏன் இது முக்கியத்துவம் பெறுகிறது? மனிதாபிமானம், நாடு, இனம், மதம் கடந்து ஒரு உயிரை காக்க சவுதி அரேபியா காட்டிய அக்கறை சர்வதேச அளவில் பாராட்டப்பட்டது. சவுதியின் மருத்துவ முன்னேற்றம் இந்த அறுவை சிகிச்சை ஒட்டி பிறந்த இரட்டையர்களை பிரிப்பதில் சவுதி அரேபியாவை உலகின் முன்னணி மையங்களில் ஒன்றாக மாற்றியது. நீடித்த உறவு. அறுவை சிகிச்சை முடிந்ததோடு கடமை முடிந்தது என்று நினைக்காமல் 21 ஆண்டுகள் கழித்தும் அந்த தொடர்பை பேணுவது டாக்டர் அல் ரபியாவின் பெருந்தன்மையை காட்டுகிறது. நாங்கள் அவர்களை பிரித்தபோது அவர்கள் குழந்தைகள். இன்று அவர்கள் ஆரோக்கியமான பெண்களாக இருப்பதை பார்த்து என் வாழ்வின் மிகப்பெரிய மகிழ்ச்சி என டாக்டர் அல் ரபியா நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டிருந்தார். அதாவது வெறும் சவுதி அரேபியா வெறும் எண்ணெய் வளம் இருக்குது, பொருளாதார வளம் அதிகமாக இருக்குது, அது மட்டுமா படிப்பு அறிவுலாம் அந்த அளவு கிடையாது அப்படின்லாம் ஒரு பொதுவான எண்ணங்கள் இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ சிறந்த ஆட்சி அமைஞ்சதுனால அது மன்னராட்சியோ மக்களாட்சியோ சிறந்த ஆட்சியாக இருக்கணும். அது அந்த நாட்டை சூப்பராக கொண்டு போயிட்டுருக்குறாங்க. அதோடைய நீட்சி தான் இப்போ நம்ம பார்க்குறது. அதான் நம்ம நாட்டில் ஒருத்தர் சொன்னார், இஸ்லாமியர்கள் டயருக்கு பஞ்சர் மட்டும் ஓட்டுவதில்லை. அதாவது முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னார், இது அதான் பேர் பஞ்சர் ஓட்டுறவங்க தான் இவங்க அப்படின்ட்டு. இஸ்லாமியர்கள் டயருக்கு பஞ்சர் மட்டும் ஓட்டுவதில்லை, மனித உடலுக்கும் பஞ்சர் ஓட்டுபவர்கள் என்று நம்ம 56 இன்ச்சுக்கு யாராவது சொல்லுங்களேன் அப்படிங்கிறது நம்முடைய கோரிக்கை. கண்டிப்பாக இதெல்லாம் போய் அவர்கிட்ட போய் சேரட்டும். நீ நாட்டை படுகொலியில் தள்ளிட்டு இருக்கிற சவுதி எப்படி முன்னேறி இருக்குன்னு பாரு.